வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது கரண்ட் பர்ச்சேசிங் பவரில் இன்னொரு மெத்தட். ஸோ இந்த மெத்தட் என்னன்னா, அசட்ஸ் மட்டும் ப்ளஸ் அசட்ஸுக்குரிய இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த ப்ராப்ளமில் பார்ப்போம். இதுக்கு முன்னாடி பார்த்த ப்ராப்ளத்தில் அசட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ் அதை மட்டும் கொடுத்துருந்துருப்பாங்க. பட் ஆனால் இந்த ப்ராப்ளம் வந்து அசட்ஸ் மட்டும் கொடுத்துருந்து ப்ளஸ் அதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்படி நம்ம கொடுக்கும்போதில் அந்த கரண்ட் பர்ச்சேசிங் பவரை கண்டுபிடிச்சு அதோட மானிட்டரி ரிசல்ட்டை எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத நம்ம இந்த ப்ராப்ளமில் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ ஒரு சின்ன ப்ளூ பிரிண்ட் மாதிரி தான் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபஸ்ட் என்னென்னா, இந்த நெட் மானிட்டரி அசட்ஸ் ஓப்பனிங் அது ப்ராப்ளமில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கான சோர்ஸஸை நம்ம ஆட் பண்ணணும். அந்த வருஷத்தில் டியூரிங் த இயர் அந்த வருஷத்துடைய அதோட இந்த மானிட்டரி அசட்டோட சோர்ஸை ஆட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், கண்டிப்பாக அந்த சோர்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா அது வந்து சேல்ஸை தான் சோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து கிரெடிட் சேல்ஸாகவும் இருக்கலாம், கேஷ் சேல்ஸாகவும் இருக்கலாம். போத் ரெண்டையுமே நம்ம கன்சிடர் பண்ணணும். ஓப்பனிங் அசட்ஸோட நெட் மானிட்டரி அசட்ஸோட அதாவது ஓப்பனிங் பேலன்ஸோட அந்த சோர்ஸ் ஆஃப் மானிட்டரி அசட்ஸை ஆட் பண்ணணும். அது வந்து கண்டிப்பாக சேல்ஸாக தான் இருக்கும். ஸோ அடுத்தது அதுலேருந்து நம்ம எதை லெஸ் பண்ணோம்னா, யூசஸ் ஆஃப் மானிட்டரி அசட்ஸ் டியூரிங் த இயர். அந்த மானிட்டரி அசட்ஸை நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அந்த யூசஸ் எல்லாமே நம்ம லெஸ் பண்ணி காமிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், கண்டிப்பாக அது வந்து பர்ச்சேஸாக இருக்கலாம், அப்படின்னா அதர் எக்ஸ்பென்சஸ் அதாவது வேஜஸ் இந்த மாதிரியான விஷயங்களை தான் நம்ம வந்திருக்க பேலன்ஸ்லேருந்து லெஸ் பண்ணி காமிக்க போகிறோம். ஸோ அப்படி இதுலேருந்து நமக்கு கிடைக்கிற ஆன்சர் தான் நெட் மானிட்டரி அசட்ஸ் க்ளோசிங். அந்த க்ளோசிங் நமக்கு ஆன்சர்ஸ் கிடைக்கும். ஸோ இப்போ இந்த ப்ளூ பிரிண்ட்டை நம்ம ரெண்டு விஷயங்களை செய்வோம். ஒன்று, நமக்கு கொடுத்துருக்கிற ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட் அக்கௌண்டிங் பிரகாரம் நம்ம அதை என்ட்ரி பண்ணணும். இந்த எல்லா விஷயங்களையுமே ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட் அக்கௌண்டிங் பிரகாரம் என்ட்ரி பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம எப்பயும் போல் கன்வர்ஷன் ஃபேக்டர்ஸை யூஸ் பண்ணி அதை கரண்ட் பர்ச்சேசிங் பவருக்கு கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் நமக்கு அதுலேயும் ஒரு ஃபைனல் ஆன்சர் கிடைக்கும். ஸோ இப்போ ஃபைனல் ஸ்டெப்பை கவனிங்க. ஸோ இந்த கரண்ட் பர்ச்சேசிங் பவர்லேயும் நமக்கு ஒரு க்ளோசிங் அசட்ஸ் கிடச்சிருக்கும். ஸோ அதிலிருந்து ஹிஸ்டாரிக்கல் காஸ்டிங்கில் நமக்கு ஒரு க்ளோசிங் அசட்ஸ் கிடச்சிருக்கும். ஸோ இது ரெண்டையும் நம்ம லெஸ் பண்ணோன்னா ஸோ நமக்கு கிடைக்கிறது தான் மேபி லாஸாக இருக்கலாம், அப்படி இல்லாட்டினா கெயினாக இருக்கலாம். இட் மேபி கெயின் ஆர் லாஸ். ஸோ இது ஒரு சின்ன ப்ளூ பிரிண்ட்டு தான். ஸோ இந்த ப்ளூ பிரிண்ட் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம ஒரு ப்ராப்ளம் பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற ப்ராப்ளம் இந்த கார்ப்பரேட் அக்கௌண்டிங் வால்யூம் 2ல் டிஎஸ் ரெட்டி அண்ட் டாக்டர் ஏ மூர்த்தி இந்த மார்க்கம் பப்ளிகேஷன் அவங்களுடைய புக்கில் இருந்து ஒரு ப்ராப்ளம் நம்ம பார்ப்போம். ஸோ இல்லுஸ்ட்ரேஷன் 6 அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் தான் அதுக்கான நான் இதுக்கு முன்னாடி சொன்ன ப்ளூ பிரிண்டில் இருக்க மாடல்ஸ் இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். The following information relating to Muller Limited for the year ended 31/12/96 is provided to you and you are requested to calculate net monetary gain or loss for the year 1996. மலர் லிமிட்டடில் இருக்க இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ மானிட்டரி அசட்ஸ் ஓப்பனிங், மானிட்டரி அசட்ஸ் க்ளோசிங் அண்டு டிரான்சாக்ஷன்ஸ், ஒரு சில டிரான்சாக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது வந்து கேஷ் சேல்ஸு, கிரெடிட் சேல்ஸு, கிரெடிட் பர்ச்சேஸ், வேஜஸ் அண்ட் அதர் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ், இன்ட்ரெஸ்ட், அது போக 3 ப்ரைஸ் இண்டெக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது ஓப்பனிங் ப்ரைஸ் இண்டெக்ஸ், க்ளோசிங் ப்ரைஸ் இண்டெக்ஸ் அண்ட் தி ஆவரேஜ் ப்ரைஸ் இண்டெக்ஸ். ஸோ இதை மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், அசட்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் அதுக்குரிய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ராப்ளம் தான் இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு எப்பயும் போல் நமக்கான அதே ஃபார்மேட் தான், ஸ்டேட்மெண்ட் ஷோயிங் மானிட்டரி ரிசல்ட்ஸ். ஸோ அது போக
பர்டிகுலர் ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட் அக்கௌண்டிங், கன்வர்ஷன் ஃபேக்டர்ஸ், அதுக்கப்புறம் கரண்ட் பர்ச்சேசிங் பவர். ஸோ இதான் நம்ம எப்பயும் செய்ய போகிற ஃபார்மேட். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம அந்த ப்ளூ பிரிண்ட் பிரகாரம் ஃபஸ்ட் நம்ம நெட் மானிட்டரி அசெட்ஸ் ஓப்பனிங் அதுதான் நம்ம என்ட்ரி பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு நெட் மானிட்டரி அசெட்ஸ், இது வந்து ஓப்பனிங் 1,196 இருக்கிறத நம்ம என்ட்ரி பண்ண போகிறோம். ஸோ அது அமௌண்ட் எவ்வளோ இருக்குன்னா ப்ராப்ளம் பிரகாரம் 5,000 rupees. ஸோ அடுத்தது அதோடைய கன்வர்ஷன் ஃபேக்டர்ஸை யூஸ் பண்ணி நம்ம அதை சிபிபிக்கு கன்வெர்ட் பண்ணணும். ஸோ எப்பயும் போல் நம்ம எழுதுகிற ஃபார்முலா தான் க்ளோசிங் இண்டெக்ஸ் டிவைடட் பை ஓப்பனிங் இண்டெக்ஸ். ஓப்பனிங் இண்டெக்ஸ். ஸோ ஓகே, க்ளோசிங் இண்டெக்ஸ் எவ்வளோ அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 150 டிவைடட் பை 100. ஸோ இதை நீங்கள் கன்வெர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற அமௌண்ட் வந்து 7,500 rupees. ஸோ ஓப்பனிங் அசெட்ஸை போட்டாச்சு, ஹிஸ்டாரிக்கல் அமௌண்ட்லேயும் எழுதியாச்சு, கன்வர்ஷன் ஃபேக்டரை யூஸ் பண்ணி அதை நம்ம கன்வெர்ட் பண்ணியாச்சு. ஸோ ஓகே, இதில் வந்து நம்ம இப்போ ஒரு சில விஷயங்களை ஆட் பண்ணணும். அதாவது அந்த ப்ளூ பிரிண்ட் பிரகாரம் சோர்ஸஸ் ஆஃப் மானிட்டரி அசெட்ஸ் அதை நம்ம ஆட் பண்ணணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சோர்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா நம்ம சேல்ஸ் அப்படின்னு தான் பார்த்தோம். ஸோ ஆட் டோட்டல் சேல்ஸ். ஸோ இந்த ப்ராப்ளமில் 2 விதமான சேல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து கேஷ் சேல்ஸ், இன்னொன்று கிரெடிட் சேல்ஸ். ஸோ நீங்கள் ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா நம்ம கிடைக்கிற அதாவது 40,000 ப்ளஸ் 50,000. ஸோ இது ரெண்டையும் நீங்கள் ஆட் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிறது வந்து 90,000. ஸோ இந்த 90,000 நம்ம இப்போ கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ கன்வெர்ட் பண்ணும்போதில் 150 டிவைடட் பை ஆவரேஜ் இண்டெக்ஸ் 125. ஸோ இந்த இடத்துக்கு நம்ம ஆவரேஜ் இண்டெக்ஸ் தான் யூஸ் பண்ணணும். எதனாலனா இப்போது நம்ம பார்க்க போகிற சேல்ஸு, பர்ச்சேஸு, வேஜஸ் இதெல்லாமே வருஷம் ஃபுல்லாக நடந்துக்கிட்டே இருக்கும். த்ரூ அவுட் த இயர் இந்த விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதை நம்ம கால்குலேட் பண்ணும்போதில் நம்ம யூஸ் பண்ண வேண்டியது வந்து இந்த ஆவரேஜ் இண்டெக்ஸ். ஸோ இதுக்கு நம்ம யூஸ் பண்ண வேண்டியது வந்து க்ளோசிங் இண்டெக்ஸ் டிவைடட் பை ஆவரேஜ் இண்டெக்ஸ். ஸோ இதான் நம்ம யூஸ் பண்ண வேண்டியது. ஸோ இதை நம்ம கால்குலேட் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிற அமௌண்ட் வந்து 1,08,000 rupees. ஸோ இதை எப்பயும் போல் ஆட் பண்ணணும். ஸோ ஆட் பண்ணோன்னா நம்ம கிடைக்கிறது வந்து 95,000. ஸோ அதில் இதே மாதிரி 1,15,500. ஸோ இதான் நமக்கு கிடைச்சக்கூடிய ஆன்சர். இதை நம்ம டோட்டல் ஏ அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஓகே, அதுக்கப்புறம் இதுலேருந்து நம்ம ஒரு சில விஷயங்களை லெஸ் பண்ணணும். என்னென்ன விஷயம் அந்த ஃபார்மேட் பிரகாரம் என்னென்ன விஷயங்கள்லாம் லெஸ் பண்ணணும் நம்ம பார்த்தோம்னா யூசஸ் ஆஃப் மானிட்டரி அசெட்ஸ் டியூரிங் த இயரை வந்து நம்ம லெஸ் பண்ணணும். ஸோ அது என்னென்ன இருக்குன்னா மேக்ஸிமம் பர்ச்சேஸ் அண்ட் அதர் எக்ஸ்பென்சஸ் தான் நம்ம இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். ஸோ இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டியது என்ன இருக்குன்னா அந்த மாதிரியான ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் ஃபஸ்ட்டு என்ன இருக்குன்னா பர்ச்சேஸ் இருக்குது. ஸோ பர்ச்சேஸ் எவ்வளோ இருக்குன்னா அமௌண்ட் rupees 35,000. ஸோ ஓகே, இந்த 35,000 நம்ம கன்வெர்ட் பண்ணணும். 150 டிவைடட் பை இதுக்கு வந்து க்ளோசிங் ஃபேக்டர் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா இந்த பர்ச்சேஸு, சேல்ஸு, மற்ற எக்ஸ்பென்சஸ் எல்லாமே த்ரூ அவுட் த இயர் ஃபுல்லாக நடக்கும். ஸோ நம்ம ஆவரேஜ் இண்டெக்ஸ் தான் யூஸ் பண்ணணும். ஸோ ஆவரேஜ் இண்டெக்ஸ் 125. ஸோ இதை நம்ம கால்குலேட் பண்ணோம்னா நமக்கு கிடைக்க போகிற அமௌண்ட் வந்து 42,000 rupees. ஸோ ஓகே, அடுத்து என்ன இருக்குன்னா வேஜஸ். ஸோ வேஜஸ் அமௌண்ட் எவ்வளோ இருக்குன்னா rupees 10,000.
இந்த 10,000 நம்ம கன்வெர்ட் பண்ணணும் 150 டிவைடட் பை 125. ஸோ நம்ம கிடைக்கிற அமௌண்ட் வந்து ருபீஸ் 12,000. ஸோ அடுத்து இருக்கிறது வந்து அதர் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ். அதர் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் அமௌண்ட் எவ்வளோ இருக்குன்னா ருபீஸ் 5,000 இருக்குது. ஸோ இந்த 5,000 நம்ம 150 டிவைடட் பை 125 நம்ம கால்குலேட் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிற அமௌண்ட் வந்து ருபீஸ் 6,000. ஸோ இன்னும் லாஸ்ட்டாக என்ன இருக்குன்னா இன்ட்ரெஸ்ட். ஸோ இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் ருபீஸ் 10,000 ருபீஸ் இருக்குது. ஸோ 10,000 நம்ம கன்வர்ஷன் ஃபேக்டரை யூஸ் பண்ணணும். ஸோ இதுக்கான கன்வர்ஷன் ஃபேக்டர் இன்ட்ரெஸ்ட் பெய்ட் ஆன் 31/12/96. ஸோ நமக்கு இது வந்து க்ளோசிங் டேட்டில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான கன்வர்ஷன் ஃபேக்டர் உங்களுக்கே தெரியும் 150 டிவைடட் பை 150 த சேம் அமௌண்ட் தான் வரும் 10,000 ருபீஸ். ஸோ இப்போ நம்ம எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ அடுத்து இப்போ இந்த ஏலேருந்து மற்ற விஷயங்கள்லாம் நம்ம லெஸ் பண்ணணும். லெஸ் பண்ணால் அதுக்கு நமக்கு ஒரு டோட்டல் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம ஃபஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை ஆட் பண்ணோம்னா ஒரு 60,000 ருபீஸ் வரும். ஸோ இதை நம்ம ஆட் பண்ணோம்னா ஒரு 70,000. ஸோ ஓகே, இது நமக்கு கிடச்சிருக்க டோட்டல் பி. ஸோ இப்போ நமக்கு இப்போ தான் நம்ம ஆக்சுவலாக லெஸ் பண்ணணும். இந்த ஏலேருந்து பியை நம்ம லெஸ் பண்ணணும். ஸோ இந்த 95,000லேருந்து 60,000 நம்ம லெஸ் பண்ணோன்னா நமக்கு கிடைக்கிறது வந்து 35,000. அதே மாதிரி 1,15,500லேருந்து நம்ம கிடச்சிருக்க இந்த 70,000 லெஸ் பண்ணோன்னா நம்ம கிடச்சிருக்கு வந்து 45,500 ருபீஸ். ஸோ இது வந்து சிபிபி பிரகாரம், அதாவது கரண்ட் பர்ச்சேசிங் பவர் பிரகாரம் நம்ம கிடச்சிருக்கிற நெட் மானிட்டரி அசட்ஸ் க்ளோசிங். இது வந்து ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட் அக்கௌண்டிங் பிரகாரம் நம்ம கிடச்சிருக்க க்ளோசிங் மானிட்டரி அசட்ஸ். இது வந்து கரண்ட் பர்ச்சேசிங் பவர் பிரகாரம் நம்ம கிடச்சிருக்க அந்த க்ளோசிங் அசட்ஸ். ஓகே, ஸோ இப்போ நமக்கு ஃபைனலாக நமக்கு லாஸா கெயினா அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணணும். ஸோ நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா ஜஸ்ட் இந்த 45,500லேருந்து நம்ம லெஸ் பண்ண வேண்டியது. ஸோ இந்த அமௌண்ட்டை நம்ம லெஸ் பண்ணி காமிக்கணும் 35,000. ஸோ ஆன்சர் பாசிட்டிவில் தான் வரும். எவ்வளோ வரும்னா 10,500 ருபீஸ். ஸோ நம்ம ஆல்ரெடி இந்த வீடியோஸ்லேயே பார்த்துருப்போம். ஸோ இன்ஃப்ளேஷன் அக்கௌண்டிங்கில் மானிட்டரி அசட்ஸை நம்ம ஹோல்ட் பண்ணோம்னா அது நமக்கு கிடச்சிருக்க லாஸ். ஸோ லாஸ் 10,500.